அருண் மதேஸ்வரன் டைரக்ஷனில் தனுஷ், நிவேதிதா சதீஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், சுந்தீப் கிஷான் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தை இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லர் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம தனுஷ் இந்த படத்தில் ஈசான்னு ஒரு கேரக்டரில் வராரு. இவர் அப்பாவி இளைஞனாக தான் இருக்காரு. இந்த அப்பாவி இளைஞன் திடீர்னு அதிகமாக தேடப்படுற குற்றவாளியை மாறுறாரு. எதனால் நம்ம தனுஷ் அதிகம் பேர் தேடப்படுற குற்றவாளியை மாறுறாரு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் நிறைய விஷயத்தில் சொல்லலாம், ஆனால் இதுதான் சிம்பிளான ஸ்டோரி லைன். இந்த படத்தை அருண் மதேஸ்வரன் ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா நம்ம தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம தனுஷ் படத்துக்கு படம் இவரோட நடிப்பு வேற லெவலில் இருக்குது. அசுரத்தனமான நடிப்பை கொடுத்துருக்காரு இந்த கேப்டன் மில்லர் படத்தில். அதே மாதிரி கேப்டன் மில்லர் படத்தோட செகண்ட் ஹீரோனா அது நம்ம ஜிவி பிரகாஷ் தான். இவர் மியூசிக்கில் புகுந்து விளையாடி இருக்காரு. நம்ம தனுஷோட இன்ட்ரோவாக இருக்கட்டும், இன்டர்வலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம ஜிவி பிரகாஷ் மிரட்டியிருக்காரு. இந்த படத்தில் பிஜிஎம் தான் எனக்கு வேற லெவலில் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டரும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக பிரியங்கா மோகனை நீங்கள் வேற கேரக்டரில் இந்த படத்தில் பார்ப்பீங்க. அதே மாதிரி சுந்தீப் கிஷனும் சிவராஜ்குமாரும் இந்த படத்தில் கேமியோக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களோட கேமியோ கிளைமேக்ஸில் பயங்கரமாக இருந்தது. ஜெயிலர் மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வேற லெவலில் இருந்தது. அதே மாதிரி இந்த படம் டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான மூவி, சூப்பரான மேக்கிங், அதே மாதிரி டாப் நாச்சான விஷுவல், அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபியும் வேற லெவலில் இருக்குது. மேக்கிங்க்கு உண்மையிலேயே ரொம்பவே பாராட்டலாம். ஆர்ட் ஒர்க் எல்லாம் கூட ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சவுண்ட் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கன் ஷாட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 புல்லட்டாவது தெரிக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் மட்டும் சொல்கிறேன், அந்த மாதிரி இந்த படத்தில் கன் ஷாட்ஸ்லாம் இருக்கும். சவுண்ட் டிசைனும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. நெகட்டிவாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் என்னன்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரியில் என்ன சொல்லலாம். ஸ்டோரி ஒன்றும் அவ்வளோ புதுசாக இருக்காது. ஆனால் மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. ஒரு ஒர்த்தபுளான படம் தான் இந்த கேப்டன் மில்லர். கண்டிப்பாக நீங்கள் இந்த கேப்டன் மில்லர் படத்தை தியேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு பக்காவான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தியேட்டரில் பார்க்க ஒர்த்தான படம் தான் இந்த கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த கேப்டன் மில்லர்.